ஃப்ரண்ட்ல 2 பால்கனிஸை எக்ஸ்ட்ரா ப்ரொஜெக்ஷன் ஒர்க்கோட பாக்ஸ் ஷேப்டு ஸ்ட்ரக்சரில் ஹைலைட் பண்ணி கிரே அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷனில் கான்டெம்பரரி ஸ்டைலில் எலிவேஷனை ரொம்ப அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நைட் டைம்லையும் ஜொலிக்கிற மாதிரி எலிவேஷனில் நிறைய லைட்ஸ் பொருத்தி அட்டகாசமாக வடிவமைச்சிருக்காங்க. கிராண்ட் லுக்குக்காக கார் பார்க்கிங், கிச்சன், பால்கனிஸ், அட்டாச்சு பாத்ரூம்ஸ் உட்பட எல்லா சீலிங்க்குமே அழகாக ஃபால் சீலிங் ஒர்க் செஞ்சுருக்காங்க. டெரஸில் டேங்க் ரூமில் சிவில் ஒர்க்ஸ்லேயே உட்டன் டைல்ஸ் ஃபினிஷில் தின்னா மாதிரி சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் பில்ட் பண்ணி வால் அண்ட் சீலிங்கில் லைட்ஸோட ஒரு ஸ்பேஸ் அழகாக வடிவமைச்சிருக்காங்க. 3 சென்ட் லேண்ட் ஏரியாவில் 2370 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியாவில் இந்த வீட்டை 3 BHK டூப்ளெக்ஸ் டைப் ஹவுஸாக பில்ட் பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டை பற்றி A to Z ஃபுல் டீட்டெயில்ஸை வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இது தெற்கு பார்த்த சைட். வீட்டோட மெயின் டோரை கிழக்கு பார்த்தபடி கொடுத்துருக்காங்க. வீடு அமைஞ்சிருக்கிற மொத்தம் லேண்ட் ஏரியா 3 சென்ட், அதாவது 1500 ஸ்கொயர் ஃபீட். சைட் 30 அடி அகலமாகவும் 50 அடி நீளமாக இருக்குது. பில்டிங்கை 2370 ஸ்கொயர் ஃபீட்டில் கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்னு டூப்ளெக்ஸ் டைப்பில் பில்ட் பண்ணியிருக்காங்க. இது வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா 2 பால்கனிஸை எக்ஸ்ட்ரா ப்ரொஜெக்ஷன் ஒர்க்கோட ஸ்கொயர் ஷேப்பில் ஹைலைட் பண்ணி கிரே அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷனில் கான்டெம்பரரி ஸ்டைலில் டிசைன் பண்ணியிருக்காங்க. நைட் டைம்லையும் ஜொலிக்கிற மாதிரி நிறைய லைட்ஸ் கொடுத்து எலிவேஷனை சூப்பராக பிளான் பண்ணியிருக்காங்க. கேட் ஓப்பன் பண்ணி உள்ளே என்டர் ஆன உடனே கார் பார்க்கிங், சைஸ் 20x12. வால்ஸுக்கு ஃப்ளோருக்கு ஃபுல்லாக டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. சீலிங்க்கு ஜிப்சம் போர்டில் ஸ்ட்ரிப் லைட்ஸோட அழகாக ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. காம்பவுண்ட் வாலில் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்செட் மாதிரி பில்ட் பண்ணி அதில் ஸ்பெஷல் பட்டியில் டெக்ஸ்டர் இருக்கும். சென்டரில் ஒரு அழகான ஸ்பெஷல் லைட்ஸ் எல்லாம் கொடுத்து கார் பார்க்கிங்கை சூப்பராக பிளான் பண்ணியிருக்காங்க. இது வீட்டோட மெயின் டோர். வுட் டிசைனில் நல்ல ஹெவியான ஸ்டீல் டோர், டபுள் டோர் டைப்பில் ரெடி பண்ணி கிழக்கு பார்த்தபடி ஃபிட் பண்ணியிருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே என்டர் ஆன உடனே ஸ்பேசியஸ் லிவிங் ஹால், சைஸ் 17x16. வீடு முழுக்க தரைக்கு கிளாசி ஃபினிஷ் வெர்டிஃபை டைல்ஸ் வச்சிருக்காங்க. வெஸ்ட் சைட் வாலுக்கு பூரா ஃப்ளூட்டர் பேனல்ஸில் பேனலிங் ஒர்க் செஞ்சு சென்டரில் பேஸ் கேபினெட்டோட பெரிய உட்டன் டிவியும் செஞ்சுருக்காங்க. டிவி யூனிட்டுக்கு பக்கத்தில் கார்னரில் ஈஸ்ட் ஃபேஸிங்கில் உட்டன் பூஜா கேபினெட் கொடுத்துருக்காங்க. டிவி யூனிட் அண்ட் பூஜா கேபினெட் ரெண்டுலையுமே பார்த்தீங்கன்னா ட்ராவர்ஸ் அண்ட் கேபினெட்ஸ்க்கு ஹேண்டில்லெஸ் டைப்பில் டிசைன் பண்ணியிருக்காங்க. சீலிங்க்கு ஜிப்சம் போர்டில் அழகாக ஃபால் சீலிங் ஒர்க் செஞ்சு அதில் ஸ்பாட் லைட், ஸ்ட்ரிப் லைட்ஸ், அது போக சென்டரில் ஒரு அழகான சென்ட்ரல் லைட்டும் மாட்டியிருக்காங்க. லிவிங் ஸ்பேஸ் நல்லா வெளிச்சமாக காற்றோட்டமாக இருக்கணுங்கிறதுக்காக ஈஸ்ட், வெஸ்ட், சவுத்துன்னு 3 பக்கமும் உட்டன் விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. படிக்கட்டு கீழே ஹிட் அண்ட் டோர் கொடுத்து உள்ள ஸ்டோரேஜ் ஸ்பேஸாக பிளான் பண்ணியிருக்காங்க. அடுத்து ஹாலில் இருந்து கிச்சன் வித் டைனிங் ஸ்பேஸ் கென்றாரோ. இதோட டோட்டல் சைஸ் 16x8. கிச்சனில் எல் ஷேப்பில் கிரானைட் ஃபினிஷில் டேபிள் டாப் அமைச்சிருக்காங்க. இந்த ஸ்பேஸில் குக்கிங் ஹாப் ஃபிட் பண்ணுறாங்க. கேஸ் சிலிண்டரை அவுட் சைடில் ஃபிட் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன் கொடுத்து அதுக்கான பைப் கனெக்ஷனை உள்ளே இந்த கார்னரில் ஃபிட் பண்ணியிருக்காங்க. மேலே எலக்ட்ரிக் சிம்னியும் 2 பக்கமும் ஓவர்ஹெட் கேபினட்ஸும் கொடுத்துருக்காங்க. டேபிள் டாப்பில் நிறைய ஆப்ஷன்ஸோட மல்டி ஃபங்க்ஷனல் கிச்சன் சிங்க் ஃபிட் பண்ணியிருக்காங்க. டேபிள் டாப் கீழே ஃபுல்லாக உட்டன் பேஸ் கேபினெட்ஸ் அமைச்சிருக்காங்க. மேலே 16 அடி லாஃப்ட் செல்ஃபுக்கு பூராமே கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க.
அது போக கீழே கிளாஸ் டோரோட ஒரு டால் கேபினெட்டும் பக்கத்தில் ஃபுல் அவுட் டைப்பில் நிறைய ரேக்ஸோட ஒரு பேண்ட்ரி யூனிட்டும் கொடுத்துருக்காங்க. கிச்சனுக்கு கூட சீலிங்க்கு அழகாக ஃபால் சீலிங் ஒர்க் செஞ்சு அதில் லைட்ஸ் அண்டு ஃபேன் மாட்டியிருக்காங்க. டைனிங் ஸ்பேஸ்க்கு பேக் சைட் எக்ஸிட் பேன் பண்ணி அதுக்கு உட் டிசைனில் நல்ல ஹெவியான ஸ்டீல் டோர் மாட்டியிருக்காங்க. ஜலமூலையில் 2 வாட்டர் சம் கட்டியிருக்காங்க. ஒன்று ட்ரிங்கிங் வாட்டருக்கு, இன்னொன்று ஆர்டினரி வாட்டருக்கு. பேக் சைடில் சின்னதாக ஒரு டேபிள் டாப், சிங்க், கீழே பேஸ் கேபினெட் எல்லாம் கொடுத்து ஒரு சின்ன யூட்டிலிட்டி ஏரியா பிளான் பண்ணியிருக்காங்க. இது அவுட் சைட் பாத்ரூம். சைஸ் 6x4 இந்தியன் டாய்லெட் டைப். அடுத்து நார்த் வெஸ்ட்டில் அமைஞ்சிருக்கிற ஃபர்ஸ்ட் பெட்ரூம் கென்றாரோ. சைஸ் 16x10. கார்னரில் ஃபுல் லென்த் மிரர் வச்சு ஃப்ளோட்டிங் கேபினெட்டோட பெரிய ட்ரெஸ்ஸிங் டேபிள் செஞ்சுருக்காங்க. சீலிங்க்கு அழகாக ஃபால் சீலிங் ஒர்க்கும், ஸ்டோரேஜ்க்காக மேலே லாஃப்ட் கபோர்டும், கீழே வார்ட்ரோப்ஸும், கார்னரில் ஸ்டடி டேபிளும் கொடுத்துருக்காங்க. அட்டாச்சு பாத்ரூம். சைஸ் 4x10.15 வெஸ்டர்ன் டாய்லெட் டைப். வால்ஸுக்கு ஃப்ளோருக்கு ஃபுல்லாக டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. பாத்ரூம்க்கு கூட சீலிங்க்கு அழகாக ஃபால் சீலிங் ஒர்க் செஞ்சுருக்காங்க. ஈஸ்ட் வாலில் நிறைய சவர் நீச்சே கொடுத்து எல்லாத்துலேயுமே ஸ்பாட்லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் சோப், ஷாம்பு இந்த மாதிரி ஐட்டம்ஸ் வச்சுக்கலாம். இல்லைனா டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ், சின்ன சின்ன ஃப்ளவர் பாட்ஸ், பிளான்ட் பாட்ஸ் இந்த மாதிரி ஏதாவது நம்ம டெக்கர் ஐட்டம்ஸ் வச்சுக்கலாம். இது மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கான இன்னர் ஸ்டேர்கேஸ். படிக்கட்டுக்கு கிரானைட் ஃபினிஷிங் கொடுத்து சைடு ஹேண்ட் ரெயில எஸ்எஸ்ல ஃபேப்ரிகேட் பண்ணியிருக்காங்க. ஸ்டேர்கேஸ் ஏரியாவுக்கு கூட சீலிங்கில் ஃபால் சீலிங் ஒர்க் செஞ்சு சென்டரில் நிறைய ஸ்பெஷல் லைட்ஸ் மாட்டியிருக்காங்க. அடுத்து சவுத் வெஸ்ட்டில் அமைஞ்சிருக்கிற செகண்ட் பெட்ரூம் கென்றாரோ. இது மாஸ்டர் பெட்ரூம். சைஸ் 16x16. சீலிங்க்கு ஃபுல்லாக ஃபால் சீலிங் ஒர்க், கார்னரில் ஸ்டடி டேபிள், பெரிய டிவி யூனிட், வார்ட்ரோப், கபோர்டு, ட்ரெஸ்ஸிங் டேபிள்னு எல்லா ஃபர்னிஷிங் ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க. இது மாஸ்டர் பெட்ரூமுங்கிறதுனால ஃப்ரண்ட்டில் ப்ரைவேட்டாக பால்கனியும் கொடுத்துருக்காங்க. சைஸ் 12x4. ஃப்ரண்ட் வாலுக்கு 3D எஃபெக்ட் உள்ள டைல்ஸும், சீலிங்க்கு ஃபால் சீலிங்காக இருக்கும். சைடில் கிளாஸ் ஹேண்ட் ரெயிலும் கொடுத்துருக்காங்க. மேட்சிங்காக இருக்கட்டுன்னு வார்ட்ரோப்ஸ்க்கு என்ன மைக்கா யூஸ் பண்ணியிருக்காங்களோ அதே கலர் மைக்கா ஃபினிஷ்லேயே பாத்ரூம் டோர்ஸை செஞ்சுருக்காங்க. இது அட்டாச்சு பாத்ரூம். சைஸ்
11க்கு 5. சீலிங்க்கு ஃபுல்லாக ஃபால் சீலிங் ஒர்க், வாஷ் பேசின், ஷவர், மேனோ டைவர்ட்டர், ஹெல்த் ஃபாசட், டவல் பார், கிளாசட், மிரர், ஹீட்டர், வால் நீச்சே இந்த மாதிரி எல்லா சானிட்டரி வேர்ஸும் பேரிவேர் பிராண்டில் மாட்டியிருக்காங்க. கிரவுண்ட் ஃப்ளோர் மாதிரியே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேயும் நார்த் வெஸ்ட் கார்னரில் ஒரு பெட்ரூம். இது தேர்ட் பெட்ரூம், சைஸ் 16க்கு 10. சென்டரில் உட்டன் காட் போட்டுக்கலாம். அதுக்கு ஹெட்போர்ட் டிசைனாக அப்படியே மேலே சீலிங் வரைக்குமே எக்ஸ்டெண்ட் பண்ணி ப்ரொஃபைல் லைட்ஸ் அண்ட் ஸ்ட்ரிப் லைட்ஸோட அழகாக ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இது அட்டாச்சு பாத்ரூம், சைஸ் 10க்கு 4. இந்த வீட்டில் எல்லா அட்டாச்சு பாத்ரூம்ஸை பார்த்தீங்கன்னா நல்ல நீளமாக அகலமாக பெரிய சைஸ்லேயே கட்டியிருக்காங்க. இது ஃப்ரண்ட் பால்கனி, 2 சைட் ஓப்பனிங் விட்டு எல் ஷேப்பில் பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த போர்ஷனோட சைஸ் வந்து 12க்கு 6. இங்கேயுமே பார்த்தீங்கன்னா சீலிங்கில் ஃபுல்லாக ஃபால் சீலிங் ஒர்க் செஞ்சு லைட்ஸ் அண்ட் ஃபேன்ஸ் மாட்டியிருக்காங்க. வால்ஸுக்கு பார்த்தீங்கன்னா பிரிக் வால் பேட்டர்னில் ஸ்பெஷல் பட்டியில் அழகாக டெக்ஸ்சர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட்டில் இந்த போர்ஷனோட சைஸ் வந்து 11க்கு 8. ரெண்டு சைட் வியூ கிடைக்கிற மாதிரி எல் ஷேப்பில் பால்கனியை சூப்பராக பிளான் பண்ணியிருக்காங்க. டெரஸ் ஃப்ளோருக்கு பூராமே ஒயிட் கூலிங் டைல்ஸ் வச்சிருக்காங்க. இந்த படிக்கட்டு கீழே யூபிஎஸ் மாற்றுக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. இது லாண்ட்ரி, சைஸ் 6.25க்கு 4. உள்ள வாஷிங் மிஷின் ஃபிட் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. இது மேலே டெரஸ் போகிறதுக்கான ஸ்டேர் கேஸ். படிக்கட்டுக்கு ஆன்டிஸ்கிட் டைல்ஸும் சைடு ஹேண்ட்ரைல எஸ்எஸ்லியும் செஞ்சுருக்காங்க. டெரஸ் டேங்க் ரூமில் சிவில் ஒர்க்ஸ்லேயே உட்டன் டைல்ஸ் ஃபினிஷில் எல் ஷேப்பில் தின்னா மாதிரி சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் பில்ட் பண்ணி வால்லையும் சீலிங்லேயும் லைட்ஸ் மாட்டியிருக்காங்க. மார்னிங் ஆர் ஈவினிங் டைமில் நாம் ரிலாக்ஸ்டாக உட்காந்து என்ஜாய் பண்ணுறதுக்கு ஏற்ற இடமா ஒரு சிட் அவுட் ஏரியாவை வடிவமைச்சிருக்காங்க. இந்த வீடு கோயம்புத்தூரில் துடிலூர் அடுத்து தொப்பம்பட்டியில் டிமார்ட்டுக்கு ஆப்போசிட்டில் என்ஹெச் ரோட்டில் இருந்து 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்கு. லேண்டோட சேர்த்து இந்த வீட்டோட டோட்டல் ப்ரைஸ் 1 crore and 30 lakhs. ப்ரைஸ் வந்து நெகோஷியபிள். மற்ற டீட்டெயில்ஸ் அண்ட் கான்டாக்ட் நம்பர் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். இந்த வீட்டை பற்றி உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.